தேவனுடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக நேர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். சென்ற வாரத்தில் நாம் படித்ததனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். நாம சென்ற வாரம் பார்த்தோம், சாத்தானின் போலியான திருத்துவம் என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். இந்த முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பிசாசு எவ்விதத்திலே எப்படியெல்லாம் வஞ்சிப்பான் என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த முடிவு காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசானவன் அநேக காரியத்திலே அநேக ரூபத்தின் வாயிலாக அவன் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பான் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நம்முடைய திருச்சபைக்கு என்று முத்தூது என்ற ஒரு சத்தியம் இருக்கிறது. அதற்கு எதிரடியாக பிசாசின் மூலமாக அந்த 3 அசுத்த ஆவிகள், அதாவது தவளைக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் என்பதை நாம் பார்த்தோம். அதாவது கர்த்தர் நமக்கு என்ன செய்தியை வைத்திருக்கிறாரோ, நம்முடைய நிகழ்கால சத்தியத்திற்கு தேவன் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய திருச்சபை விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, சாத்தான் அதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர் என்ன செய்தாரோ அதே போல அதற்கு ஈடாக ஒரு போலியான காரியத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வஞ்சனையில் நாம் அகப்படாமல் இருக்க அல்லது அதிலிருந்து விடுபட நாம் எவ்விதம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம தொடர்ந்து பார்த்தோம், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களையும் நாம் கம்பேர் செய்து படிக்கும் போது இந்த முடிவு காலத்திலே இந்த ஆன்மீக போராட்டத்திலே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். The worship system will be a challenging task in the end time. தேவனை நாம் எப்படி தொழுகை செய்வோம் அல்லது தேவனை ஆராதனை செய்வது என்பது முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு சவாலான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். இவ்விதமாக இந்த சவாலை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே 3 நடிகர்கள் முடிவு காலத்திலே தோன்றுவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நாம் படிக்கும் போது இந்த கடலிலிருந்து ஒரு மிருகம் தோன்றுவதாக நாம் பார்த்தோம். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வரும். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே வசனம் 11 பார்க்கும் போது எர்த் பேஸ்ட், அதாவது பூமியிலிருந்து எழும்பக்கூடிய வேறொரு மிருகம் என்று சொல்லி நாம் 2 மிருகத்தை வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது இந்த இடத்திலே வலு சர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். எனவே 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகத்தையும் 12ஆம் அதிகாரத்தில் வலு சர்ப்பம் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முடிவு காலத்திலே எழும்பி வருவார்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தானின் திருத்துவம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திலே பார்க்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி 3 மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரட்சிப்பின் திட்டத்திலே பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் பிசாசானவன் தனக்கென்று ஒரு திருத்துவ கொள்கையை தெரிந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த திருத்துவ கொள்கையின் மூலமாக என்னென்னலாம் கர்த்தருடைய செய்திக்கு விரோதமான எதிரடியான செய்திகள் வருகின்றது என்பதை நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை முழுமையாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அந்த வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. இது ஏன் முக்கியமானது அப்படின்னா, நாம
அநேக தரம் கேட்போம், ஒருவேளை ஆண்டவருக்கு கோபம் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு காலத்திலே இப்பாவத்தை பார்த்து கர்த்தருக்கும் கோபம் வரும். அவருடைய கோபத்தை அவர் எவ்விதத்திலே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல வசனம் 18 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜாதிகள் கோபித்தார்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுத்ததற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். முடிவு காலத்திலே கர்த்தருக்கு கோபம் வரும். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது என்ற வசனத்தை நாம் அதிகமாக கவனிக்கணும். கர்த்தருக்கு கோபம் வருமா? நிச்சயமாகவே கர்த்தருக்கும் கோபம் வரும். பாவத்தை குறித்தும் இந்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்கும், இந்த சாபம் நிறைந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும், கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்கல அனுதினமும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாகவே இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் மீது தேவனுக்கு இறுதி காலத்திலே கடுமையான கோபம் வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, பிசாசுக்கு இந்த சத்தியம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே தெரியும். பிசாசனுடைய காரியத்தை குறித்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 17 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் படிச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம யாரு பாக்குறோம் அப்படின்னா பிசாசை பாக்குறோம். இப்ப இங்க அதாவது தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு என்று ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அந்த திருச்சபையினுடைய செய்தியின் அடிப்படையில பார்க்கும்போது கர்த்தருக்கு கோபம் வருமா? நிச்சயமாகவே பாவத்தின் மீது எரிச்சல் அடைவார் கர்த்தர். உண்மையாகவே அவருக்கு கோபம் வரும் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல பிசாசுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 17 படி நிச்சயமாகவே அவனுக்கும் கோபம் வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக சரி, இது பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. இதே போல பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய திருச்சபைக்கு என்று சொல்லி 7 சபைக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். என்ன செய்தியை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல 7 ஆவிகள் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 7 ஆவிகள் என்பது என்ன அப்படின்னாக்கல அந்த திருச்சபைக்கு, அதாவது கர்த்தருடைய திருச்சபையானது எப்படி பக்தி விருத்தி அடைய வேண்டும், அதாவது பக்திக்குள்ளாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவர்களிடம் நற்கனிகள் காணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த 7 ஆவிகள் என்ற அந்த டாபிக்ல கடவுள் என்ன பண்றாரு, ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு இந்த சபை வரலாறுல இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு. சாத்தான் பாத்தீங்க அப்படின்னா இதை கூட காப்பி அடிச்சிருக்கிறான். சரிங்களா? இதையும் அவன் என்ன பண்ணிருக்கான்னா திருடி இருக்கிறான். இப்ப திருச்சபைக்கு 7 ஆவிகள் என்று சொல்லி இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் என்ற அந்த காரியத்தை நாம பார்க்கிறோம். அப்ப எங்க கர்த்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய திருச்சபைக்கு 7 ஆவிகள் என்ற சத்தியம் ஒரு புறமும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கல தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் என்பதை நாம் பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, இங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நாம, அதாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் என்பது கர்த்தருடைய திருச்சபையை குறிக்கிறது. அவருடைய திருச்சபையினுடைய வரலாறை குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த கர்த்தருடைய திருச்சபையானது 12ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிக்கும் போது நாம் இந்த இடத்துல பார்க்கலாம், ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் 1260 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் வனாந்தரத்தில் கர்த்தருடைய திருச்சபை இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உபத்திரவத்து நிமித்தமாக இருண்ட காலத்தில் கர்த்தருடைய திருச்சபை வனாந்தரத்திற்கு ஓடி போனதாக நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான உபத்திரவம். இந்த ரோமர்களின் நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் எரிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கல கொலை செய்தார்கள். ரோம சாம்ராஜ்யமானது அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்தது.
கொலை செய்தது மாத்திரமல்ல, அவர்களை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல சித்திரவதை செய்தது. மேலும் அநேக சீர்திருத்தவாதிகள் எழுந்தனர். அந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பகீரங்கமாக இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்ஞான ரோமாக இருக்கும் போது அநேகரை கொலை செய்தது. இவ்விதமாக ஒரு கெடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் எனக்கூடிய அந்த ஊரிலே அவர் வந்து மனித குலம் எடுத்து மரியாளுக்கு பிறந்ததாக நாம் சரித்திரத்திலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார். உடனடியாக ஏரோது ராஜா பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை இடுகிறார். 3 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடுகிறார். இந்த இடத்துல ஏதோ எனக்கு பிறகாக ஒரு ராஜா பிறக்க போறாரா? யார் அந்த ராஜா? எல்லா குழந்தையும் அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கல எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னா மரியாள் யோசேப்பு எனக்கூடிய அந்த பெற்றோர் இந்த குழந்தையை பாதுகாத்தனர். அவர்கள் இவ்விதமாக கொலை செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே அவர்கள் அன்று இரவோடு இரவாக எகிப்திற்கு சென்றதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாக ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனார். 1260 வருடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கல பயங்கரமான கொலைகள், இரத்த சாட்சிகள், அநேகர் மரிக்கின்றனர். இச்சமயத்தில் கர்த்தர் தேவனுடைய திருச்சபையை வனாந்தரத்திலே வைத்தனர். வால்டன்சிஸ் என்ற அந்த காரியத்தை நம்ம சரித்திரத்துல படிக்கலாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கல குகையில இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலே போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இது ஒரு பக்கம் இருக்கும் போது பிசாசானவன் இந்த காரியத்தையும் தெரிந்து கொள்கிறான். இதனை தெரிந்து கொண்டு நாம வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது நாம அதை குறித்து நம்ம அதிகமா படிச்சிருப்போம். ஆனா 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஏதோ ஆண்டவருடைய திருச்சபை மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல பிசாசும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல அவனுடைய சபையும் அதே இடத்துல இருப்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? சரி, நாம தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க அந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னாக்கல ஒரு பக்கம் இயேசுனுடைய சபை, அதாவது ஆண்டவருடைய திருச்சபை வனாந்தரத்திற்கு போவதாக பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது கர்த்தருடைய பிசாசனுடைய திருச்சபையும் வனாந்தரத்திற்கு ஓடி போவதாக நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கல இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது 4, 5 ஆகிய அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது அவர் தம்முடைய சிங்காசனத்தை அவருடைய பிதாவோடு பகிர்ந்து கொள்வதாக நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் ஆகிய இந்த அதிகாரத்தை எல்லாம் நாம் பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கல அங்க எதை பற்றி அதிகமாக இருக்கும்னாக்கல சிங்காசனம் 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 அப்படின்ற வார்த்தை திரும்ப 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 வரும். எல்லா வசனத்திலயும் அந்த வார்த்தை வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா கடைசியில குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்தை பிதாவோடு பகிர்ந்து கொள்வதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பிசாசும் இந்த இடத்துல சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னாக்கல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் நம்முடைய கவனத்திற்கு திருப்பும் போது இந்த இடத்துல பிசாசுக்கும் ஒரு சிங்காசனம் இருப்பதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். வசனம் 2 வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ல வசனம் 2 நாம வாசித்து பார்க்கும் போது, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக இந்த இடத்துல பார்க்கிறோம் பிசாசும் என்ன பண்றான் அப்படின்னாக்கல தன்னுடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்வதாக இந்த இடத்துல நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப ஒரு பக்கம் காட் மெசேஜ் டு ஹிஸ் சர்ச் ஒரு சைடுல, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னாக்கல டெவில்ஸ் கவுண்டர்ஃபிட் மெசேஜ், சாத்தானுடைய எதிரடியான செய்தியை ஒரு புறமும் தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்னொரு புறமும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கல இவ்விதமாக ஒவ்வொன்றாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல பட்டியலிட்டதே நம்ம போலாம். சரி, இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். குழந்தை, அதாவது அவர் மனிதனுடைய ரூபம் எடுத்து மனிதனை போலவே வந்து மரியாளிடம் பிறந்தார்.
அவர் ஊழியத்திற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னை என்று சொல்லி அவர் ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்தார். அவர் வெளிப்படையாக ஊழியம் செய்வதற்கு முன்பாக மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே அவர் ஞானஸ்நானம் பெற்றதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. அவர் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவர் ஞானஸ்நானம் பெற்றதாக நம்ம பார்க்கிறோம். எதற்காக ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொல்லி சொன்னால், நாமும் இயேசு கிறிஸ்துவிற்கு மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது போலவே நாமும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அவர் நாம் ஞானமுழுக்கு எடுப்பது என்பது நம்முடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்படுகிறது. நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அதுதான். நம்முடைய பாவங்கள் முழுமையாக தண்ணீரிலே கழுவப்படுகிறது. நாம் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி யோர்தான் கரைக்குள்ளாக இறங்கி சென்றாரோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கல நாமும் நம்மளுடைய பாவத்தை விட்டு இறங்கி இயேசுவிடம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும். நாம் நம்மை முழுமையாக இயேசுவிடம் தத்தம் செய்ய வேண்டும். இவ்விதமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல இயேசு கிறிஸ்து நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். இந்த இடத்துல மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வசனம் 16ல நம்ம வாசிக்கும் போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஜலத்திற்குள்ளாக சென்றார். யோர்தான் கரைக்குள்ளாக சென்றார். யோவான் ஸ்நானகன் ஜலத்திற்குள்ளாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜலத்திற்குள் சென்றார், காலடி எடுத்து வைத்தார். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார். மேலும் அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது, அவர் தோளின் மீது இறங்குவதை ஒரு புறமும், அதற்கு பிறகாக பார்த்தீங்க அப்படின்னா வானத்திலிருந்து அவருடைய பிதாவின் மூலமாக ஒரு குரல் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். குமாரன் தண்ணீருக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு அருமையான ஞானஸ்தானம், எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சீன் என்பதை இந்த இடத்துல நாம ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இயேசு முழுமையாக அந்த திருநீரிலே முழுக்கப்பட்டு அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்று சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இதை நாம் ரொம்ப அதிகமா கவனிக்கணும். அப்ப இயேசு ஜலத்திற்குள்ளாக செல்கிறார், மீண்டும் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எனவே அவர் ஜலத்திற்குள் போகிறார், ஜலத்திலிருந்து வெளியே வருகிறார். இந்த காரியத்தை நம்ம அதிகமா மிஸ் பண்ணிடுவோம் அடிக்கடிக்கு. ஏன் அப்படின்னா நாம எதை மிஸ் பண்றோமோ அததான் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தான் வந்து தனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்குவான். தனக்கு சாதகமாக பிசாசானவன் அதை எடுத்துக்கொள்வான். அப்ப நாம எதையும் மிஸ் பண்ண கூடாது என்பதற்கான ஒரு ஆவிக்குரிய பாடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜலத்துல இருந்து வந்தாரா, பிசாசு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கல, அவன் எப்படி ஒரு போலியான ஒரு செய்தியை கொண்டு வரான் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 1லே வாசிக்கலாம் நாம. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். தரிசனத்துல யோவான் பார்க்கிறாரு. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். கவனிச்சுங்களா? இயேசு கிறிஸ்துதான் ஒரு ஜலத்திலிருந்து ஏறி வராரு அப்படின்னா பிசாசு தனக்கென்று ஒரு திருத்துவ கொள்கையை வைத்து அவனும் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருவதாக இந்த இடத்துல வசனம் சொல்லுது. என்ன அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு விரோதமான பிசாசனுடைய எதிரடியான ஒரு செய்தி. தேவனுடைய திருச்சபையை எப்படியாவது பாழாக்க வேண்டும் என்பதே அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. கர்த்தருடைய திருச்சபையை எப்படியாவது நிர்மூலமாக்கி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளையாட வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும் என்பதிலே பிசாசு குறியா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? அனுதினமும் நாம் பரிசுத்த வேதாமத்தை அதிகமா படிக்கிறோமா? தீர்க்க தரிசனத்தை அதிகமா படிக்கிறோமா? அல்லது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வாசிச்சு ஆமென்னு சொல்லிட்டு பைபிளை மூடி வச்சுட்டு வேலைக்கு போயிடுறோமா நம்ம? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு கணமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல தேவனுடைய சிந்தையை விட்டு நாம் வழிவிலகி போக கூடாது என்பதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கிறார். எனவே திருச்சபையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கல நாம் எழுந்து ஜொலிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா?
இதனையெல்லாம் நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பார்ப்போமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும். சரி, தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கல இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, இந்த லூக்கா எழுதிய புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கல இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல், அவர் எவ்விதமாக உயிர் தெழுந்து வந்தார் என்ற அந்த காரியமானது லூக்கா 24ஆம் அதிகாரத்துல வசனம் 6ல இருந்து நம்ம அப்படியே படிக்கலாம். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், பரமேறி சென்றார். இதனை நாம முழுமையாக விசுவாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமும் இதை குறித்து அநேக சாட்சிகளை கொடுக்கிறது. நாம் இதை குறித்து நம்ம அதிகமா படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப பிசாசு பாத்தீங்க அப்படின்னா இத கூட காப்பி அடிக்கிறாங்க. புரிஞ்சதுங்களா? இதையும் காப்பி அடிக்கிறான். எப்படியெல்லாம் பாருங்க, நம்மளை விட அவன் ரொம்ப கேடியா இருக்கான் பைபிள படிக்கிறதுல. நாம எந்த அளவுக்கு பைபிளை வாசிச்சிருக்கிறோம், நாம எப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறோம், இதனையெல்லாம் நாம் அலைசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு நல்ல பைபிள் ஸ்டூடெண்டா நான் இருக்கிறேன்னா, அல்லது பிசாசானவனுடைய ஒரு போலியான ஒரு காரியத்திற்கு நான் அப்படியே மயங்கி போயிடுறேனா என்பதை நான் பார்க்கணும். இங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 3 இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் மரிக்கிறான், ஒருவன் உயிர் தெழுகிறான் என்று சொல்லி சொன்னால் அது மிக ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. லாசரு மரித்தார், எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவர் நித்திரையா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு லாசருடைய வீட்டிற்கு. அப்பயும் சொல்றாரு அவர் நித்திரையா இருக்கிறாரு. யாருமே நம்பல. உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாள்ல அது நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்பினாங்க. ஆனா இது எப்படி, இது அவர் சொல்ற வார்த்தை யாருக்குமே புரியல ஒண்ணுமே. புரிஞ்சதுங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு சென்றார், லாசருடைய கல்லறைக்கு சென்றார். அந்த கல்லறையை திறக்கும்படியாக கட்டளையிட்டார். அந்த கல்லறையை அந்த சீடர்கள் புரட்டி போட்டனர். செத்து பாத்தீங்க அப்படின்னா 4 நாள் ஆயிடுச்சு. துர்நாற்றம் வீசுகிறது. எல்லாரும் மூக்கு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இயேசுவோ இவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு அழுகிறார், வேதனைப்படுகிறார், வேதனைப்படுறார். மிகுந்த ஒரு உரத்த குரல்ல அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லி. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்து வந்த முதல் நபர் பார்த்தீங்க அப்படின்னா லாசருவாக அந்த இடத்துல இருந்தார். அந்த புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அநேகரை கிறிஸ்து எழுப்பியிருக்கிறார், நாம அநேக இடத்துல பார்க்கலாம். இருந்தாலும் லாசருடைய உயிர் தெழுதல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுறாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கல பிசாசானவனும் இந்த இடத்துல உயிர் தெழுதலுக்கு அடையாளமாக சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கல போலியான ஒரு செய்தி பரிசுத்த வேதத்திற்கு, பரிசுத்த வேதாமத்திலே இருப்பது போல அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்றாரோ அதே போல வந்து சொல்லி அப்படியே ஏமாத்திட்டு போனோம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிசாசனுடைய காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கல மேசியா வருவார், எத்தனை காலங்கள் அவர் உயிரோடு இருப்பார், எப்போது மரிப்பார் என்ற காரியத்தை எல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 25ல இருந்து 27 வரைக்கும் பார்க்கலாம். அது ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் நாம் அதிலே கிடைக்கக்கூடிய ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னாக்கல, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பாத்தீங்க அப்படின்னாக்கல உயிரோடு இருப்பார். பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். இதுதான் தானியேல் அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு மைய கருத்து. மேசியா ஊழியம் செய்வார், சங்கரிக்கப்படுவார், உயிர் தெழுவார், பரமேறி செல்வார்.
அப்ப இயேசு கிறிஸ்து 3 வருஷம் என்ன பண்றாருன்னா ஊழியம் பண்றாரு. சரிங்களா? 3 வருஷம் ஊழியம் செய்வதாக இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இதுதான் தானியேல் தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய மைய கருத்து. சரி. இப்ப இதையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல பிசாசு காப்பி அடிச்சிருக்கான். இதை எப்படி காப்பி அடிச்சிருக்கிறான் அப்படின்னாக்கல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல வசனம் 5 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த 42 மாதம் என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்கல சரியா 3 வருஷம் தீர்க்க தரிசனத்தினுடைய கணக்கின்படி. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி 3 வருஷம் ஊழியம் செய்தாரோ, சாத்தானும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல 3 வருஷம் அவனுடைய காரியத்தை அவன் செய்யறான். சரிங்களா? சாத்தானும் அவனுடைய காரியத்தை இந்த இடத்திலே செய்வதாக வசனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, பிசாசானவன் எப்படியெல்லாம் கர்த்தருடைய ஜனத்தை வஞ்சிக்க வேண்டும், தேவனுடைய திருச்சபை எவ்விதத்திலே வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு மன மாற்றங்கள் இருக்கிறதா, அல்லது டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கல மிக கவனமாக இதை குறித்து நாம் அலைசி ஆராய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தனக்கென்று ஒரு திருச்சபை வைத்திருக்கிறார். அவருடைய திருச்சபைக்கென்று அவர் ஒரு வரலாற்றை படைத்து வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட், இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கல ஆண்டவர் ஒரு வரலாற்றை படித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், சாத்தானும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல அதை பார்த்து வைத்திருப்பதாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரி, இப்ப இங்க அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கல 2ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம் என்ன அப்படின்னாக்கல, பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலறையில் எல்லா சீடர்களும் இருக்கிறார்கள். அந்த சீடர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கல இயேசு கட்டளையிட்டது போலவே மேலறையில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி காத்து ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கல அவர் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்னியின் மூலமாக அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க பிசாசு என்ன பண்றான் அப்படின்னாக்கல, முடிவு காலத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது, இந்த உலகத்தை வஞ்சிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிசாசு செய்வான் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போலியான ஒரு அற்புதம், போலியான ஒரு அடையாளம், போலியான ஒரு காரியம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கல ஒரு டூப்ளிகேட் மெசேஜ் சாத்தான் கொண்டு வரான். இவ்விதமாக பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறான். நெக்ஸ்ட், இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கல இதனையெல்லாம் எதற்காக செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் என்று சொன்னால் உடனடியாக நம் நினைவுக்கு என்ன வரணும் அப்படின்னாக்கல, இது தேவனுடைய திருச்சபையினுடைய வரலாறு அப்படின்றது மட்டும் நம்முடைய மனசுல நம்ம போக்கஸ் பண்ணணும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, சாத்தானின் விழுந்து போன சபையின் வரலாறு என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதித்து வைக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வரலாறை படைத்திருக்கிறார். அவருக்கென்று சொல்லி சரித்திரம் நெடுகிலும் பாத்தீங்க அப்படின்னா திருச்சபை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சரித்திரம் நெடுகிலும் இருந்தனர். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆபேல் போதும், அவருக்கு ஒரு நோவா போதும், ஒரு ஆபிரகாம் போதும், ஒரு ஈசாக்கு போதும், ஒரு எலியா போதும், ஒரு மோசே போதும், ஒரு தானியேல் போதும், ஒரு யோவான் ஸ்நானகன் போதும். சரித்திரம் நெடுகிலும் பாத்தீங்க அப்படின்னாக்கல தேவனுடைய திருச்சபை பயணித்தது. அந்த பயணத்துல எவ்விதமான கலக்கமும் இல்லை, எவ்விதமான பிரச்சனையும் இல்லை, எவ்விதமான சஞ்சலமும் இல்லை, எவ்விதமான கண்ணீரும் இல்லை, வேதனையும் இல்லை. ஆனால் தேவனுடைய திருச்சபை பாத்தீங்க அப்படின்னா சரித்திரம் நெடுகிலும் பயணித்து சென்றது. எவ்விதமான விபத்துகளில் இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த திருச்சபையை பாதுகாத்தார். கர்த்தர் அந்த திருச்சபையை கட்டி காத்தார். கர்த்தர் அந்த திருச்சபையை கட்டி காத்தது நிமித்தமாக கர்த்தர் தனக்கென்று ஒரு வரலாறை படைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருச்சபைக்குள்ளாக அநேக பிரச்சனைகள், மேசியாவை கொலை செய்தார்கள். ஆனாலும் திருச்சபை பார்த்தீங்க அப்படின்னாக்கல தனக்கென்று படைத்த அந்த வரலாற்றை ஸ்தாபித்து
அவர்களுக்கு என்று படைத்த அந்த வரலாற்றை பாத்தீங்க அப்படின்னாக்கல ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்றாங்க அந்த இடத்துல. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி உலகம் முழுவதுமாக புறப்பட்டு போறாங்க. இது நிமித்தமாக இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கல கிறிஸ்துவ மார்க்கம் எல்லா இடத்திலும் இருக்கு. அவருக்கென்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வரலாறை படைத்து வைத்திருக்கிறார். பிசாசும் தனக்கென்று சொல்லி ஒரு வரலாறை படைத்து வைத்திருக்கிறான். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய ஆன்மீக போராட்டத்திலே கர்த்தர் ஜெயித்தார், சாத்தான் தோற்று போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டுமா? கர்த்தரை மாத்திரமே நாம் முன்வைக்க வேண்டும். அவரை மாத்திரமே நாம் முன்வைத்தால் நிச்சயமாகவே நாமும் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஜெபம் செய்து நாம் முடிவு செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ விசேஷ விதமாக இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த இணையத்தின் வாயிலாக நீர் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி. நல்ல ஒரு செய்தி நீர் கொடுத்தீரே, அதற்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி தகப்பனே. இதோ முடிவு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தீங்களே, அதற்கு உமக்கு நன்றி. நாங்கள் பிசாசனுடைய கண்ணிலிருந்து அகப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதோ சாத்தானுடைய ஒவ்வொரு போலியான அசத்தியங்களையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே சுவாமி தகப்பனே, நாங்கள் எவ்வித தயக்கமும் இன்றி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீர் எங்களுக்கு போதுமான பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் நீர்தாமே எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. அனுதினமும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு நேர்களையும் நீரை ஆசீர்வதியும். அவருடைய இல்லத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர்தாமே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இவ்விதமாக கருகிலான அநேக காரியங்களை முடிவு காலத்திலே நாங்கள் படித்து இறுதியிலே உம்முடைய வருகையை துரிதப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தயவாக நீர் எங்களோடு இரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.